இந்த நூல் எது கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த கைப்பிடிக்காக தான். இந்த சைடில் திருப்பம் இதுலேருந்து பூ எண்ணிக்கோங்க. 1 2 3 4 இந்த ரோல் 4வது ரோவில் இப்படி கை வச்சு போனீங்கன்னா மேலேருந்து 1 2 3 4 5வது பூ. இது இந்த பக்கம் கீழே இருந்து 4வது, மேலேருந்து 5வது. கரெக்டாக அந்த ஹோலில் இங்கேருந்து இங்கே போட்டு பாருங்கள், இங்கே போட்டுட்டு நூல் அடையாளத்துக்காக தான் கட்டி வச்சுருக்குது. இங்கே போட்டு இந்த பக்கம் இந்த 2 பூ ஜாயிண்டாக ஒரு நூல். இதே மாதிரி இங்கேயும் கட்டிக்கணும். இது மாதிரி கட்டின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கரெக்டாக இந்த பிடி இங்கே ஆரம்பித்து இங்கே போட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் சரிசமமாக இருக்குன்றதுக்காக முதல்ல நூல் கட்டிக்கிறோம். அது இந்த ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் பாருங்கள், இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்னும் உள்ள சொருகிற வேலை மட்டும் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த கைப்பிடி எவ்வளோ எடுக்கணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி 3 அடியில் 4 ஒயரு, 4 ஒயர் கட் பண்ணிக்கோங்க 3 அடியில். இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா இது மேலே சுற்று ஒயரு. இது பார்த்தீங்கன்னா இதில் 3 எடுத்துருக்கோமா, இது அப்படியே டபுளாக எடுத்துக்கோங்க. 3 அடினா இது 7 அடி எடுத்துக்கோங்க. 7 இல்லை 6.5 கூட எடுத்துக்கலாம். ரொம்ப இது பெருசாக வேணான்னா 6.5 கூட எடுத்துக்கலாம். 6 இல்லை 7 எடுத்துக்கோங்களேன். முதல்ல போடும்போது தாராளமாக எடுத்துக்கிட்டால் பிரச்சனை கிடையாது. இதுவும் அதே மாதிரி சரிசமமாக எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல இந்த 4 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, உள் ஒயர் இது உள்ளே கொடுக்கறது. இது எப்படி நம்ம கொடுக்கணுன்னா, இந்த ஒயர் இப்போ இந்த இடத்துல குழியாக இருக்குது பார்த்தீங்களா, பள்ளமாக இருக்குது இல்லையா, அந்த பள்ளத்தில் இந்த ஒரு ஒயர் ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கணும். இந்த 4 ஒயரும் அதே மாதிரி சரிசமமாக தெரியுதுங்களா எப்படி வச்சுருக்கேன்ட்டு. இதே மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு இதே மாதிரி ஃபுல்லாகவே அதே மாதிரி வச்சுக்கணும். இதே மாதிரி பிடிச்சிக்கிட்டு இப்போ நம்ம இங்கே நூல் கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நூல் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இந்த இதுக்கு கரெக்டாக பூ ஒரே இதில் வரணும்னு சொல்லிட்டு அதுக்காக நூல் முன்னாடி கட்டிக்கிறது. இப்போ என்ன பண்ணணும், இந்த ஹோலில் எடுத்து இந்த இதில் விட்டுட்டு இந்த இதில் எடுக்கணும். இப்போ அதே மாதிரி நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி தான் விடுறேன். இப்போ பிடிச்சிக்கணும். இதை இந்த பக்கம் இது மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த ஒயரும் அதே மாதிரி பிடிச்சிக்கிட்டே வரணும். இப்போ இதை எடுத்துடலாம். அதே அப்படியே மடக்காமல் அதை அப்படியே எடுத்துடணும். பாருங்கள், அதே தான் அந்த பள்ளம் உள் பக்கம் தான் வரும். 4 ஒயரும் கரெக்டாக எடுக்கணும். 4 ஒயரும் கரெக்டாக எடுக்கணும். இது அதே மாதிரி அந்த ஒயரை பொறுமையாக இழுத்துக்கிட்டே அதே மாதிரி 4ஆக பிடிச்சி இப்படி இழுத்துக்கிட்டே இருக்கணும். இது 2 பக்கமும் சரிசமமாக வர்ற வரைக்கும் நம்ம இழுக்கணும். இந்த இடம் ரெண்டுமே சரிசமமாக இருக்கணும், அது வரைக்கும் நம்ம இழுக்கணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த பக்கம் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் முடிச்சு போட்டிருக்கேன். இந்த சைடு என்ன பண்ணணும், அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஆப்போசிட்டில் தான் இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சு போடணும். இது பிடிச்சிக்கணும். இது மாதிரி பிடிச்சிக்கிட்டு டைட்டாக, ஏன்னா அப்போ தான் இது இந்த மடங்காமல் இருக்கும். இந்த பள்ளம் 2 பக்கமும் ஆப்போசிட்டாக இருக்கணும். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்த அப்படியே டைட்டாக அப்படி பிடிச்சிக்கணும். இதை பிடிச்சிட்டு இந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நூலை இதில் கட்டிக்கணும். ஏன்னா அப்போ தான் இது மாறாமல் இருக்கும். அதுதான் நூல் அப்படி கட்டிக்கணும். இப்போ இதை கட்டிட்டோமா, இப்போ அந்த 2 ஒயரு சொன்னாங்கல்ல, சுற்றுற ஒயரு கூட 2
டபுளாக எடுத்துக்கணும்னு சொன்னால அந்த ஒயரும் அதே மாதிரி பள்ளமாக, அதே மாதிரி இந்த பள்ளத்தில் இது பள்ளமாக இருக்கிற பக்கமாக ரெண்டுத்தையும் ஒன்றா அப்படி வச்சுட்டு அது இந்த சைடில் அதே சைடில் சொருகணும். அதே மாதிரி சொருவிட்டு அதே மாதிரி தான் அதே மாதிரி இந்த பக்கம் எடுக்கணும். இது பாருங்கள், இதுக்கு அதுக்கு மேலே தான் வரும். அதே மாதிரி மடக்காமல் இதுவும் சரிசமமாக எடுத்துக்கணும். கோடி வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒயர் பார்த்திங்கன்னா மேலே இப்போ இது மாதிரி இருக்குங்களா, கரெக்டாக அடுக்கடுக்காக இருக்குங்களா, இந்த ஒயர் கட்டிக்கணும். அப்போ தான் இது வந்து நவுறாமல் இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மேலே இருக்கிற ஒயரை வந்து இந்த பக்கம் இப்படி கொடுத்து, இங்கே பாருங்கள் மேலே இருக்கிற ஒயரு, இந்த ஒயர் மேலே இருக்கிற ஒயரை இந்த பக்கமாக அப்படி கொடுத்து அப்படியே இப்படி வாங்கிக்கோங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பிடும். அதே மாதிரி இங்கே இருக்கிற மேலே இருக்கிற ஒயரும் இதே மாதிரி கொடுத்து இப்படி வாங்கிக்கோங்க. அடுத்தது டைட்டாக பிடிச்சிக்கணும், லூஸ் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகிடும். அடுத்தது இந்த ஒயர் இருக்குங்களா, இந்த ஒயர் அதே மாதிரி கீழே கொடுத்து இப்படி திருப்பிக்கணும். இந்த பக்கமாக வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒயரும் இந்த ஒயரு இப்படி கொடுத்து இப்படி வாங்கிக்கோங்க. இந்த நூல் அப்படியே அப்போ போட போட இப்படி கீழே தள்ளிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இது அப்படி இந்த இடம் சரிசமமாக வச்சு டைட் பண்ணிக்கோங்க அப்பப்போ. இப்போ இந்த ஒயர் இந்த பக்கம் போட்டுக்கோங்க. இப்போ இது இந்த ஒயர் எடுத்து இந்த பக்கம் வாங்கிக்கோங்க. பொறுமையாக போடுறேன். இங்கே இருக்கிற ஒயரை மேலே இருக்கிற ஒயரை இப்படி திருப்பி இந்த பக்கம் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இது மேலே இருக்கிற ஒயரை இந்த பக்கம் திருப்பி இப்படி வாங்கிடும். அதே மாதிரி இதே மேலே இருக்கிற ஒயரை இந்த பக்கம் திருப்பி இப்படி வாங்கிடுங்க. இப்போ இந்த ஒயர் இந்த பக்கமாக உள்ளே வச்சு இந்த இடம் பின்னல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பக்கம் திருப்பி வாங்கிக்கோங்க. இப்போ இது இந்த ஒயரை இதே மாதிரி வாங்க. இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும் பின்னல். இந்த பின்னல் வந்து இது மாதிரி டைட்டாக இருக்கணும், கெட்டியாக இருக்கணும். இது நம்ம ஒரு ரோல் போடுறதால நான் இதில் வந்துட்டு 4 இது தான் எடுத்துருக்கிறேன். இதோட மொத்தமாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இந்த அளவு போட்டிங்கன்னா தான் இந்த அளவு போட்டாலே போதும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இது உள்ளே போட்டிருக்குது 4, 3 அடிக்கு எடுத்துருக்குது. மேலே போடுறது இதோட டபுளாக எடுத்துருக்கோம். நான் வந்து ஒரு 6 தான் எடுத்துருக்கேன். நீங்கள் 7 கூட எடுத்துக்கலாம். 6 எடுத்தாலே போதும், 6 அடி எடுத்தாலே போதும். இப்போ அதே மாதிரி இன்னும் ஒரு 4 பின்னல் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். திருப்பிக்கோங்க. இந்த நூலை இப்படி இறக்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. நீங்கள் அதை திருப்பி திருப்பி விட அது அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்கும்.
இது லூஸ் மட்டும் விட்டுறாதீங்க, டைட்டாக தான் பிடிக்கணும், இல்லைன்னா லூஸ் ஆச்சுன்னா லூஸ் ஆகிடும், விட்டுட்டிங்கன்னா லூஸ் ஆகிடும். இது மாதிரி தான் போட்டுட்டு வரணும். நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக பிரிண்ட் வந்துருக்கேன் பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. விடாமல் கை இது மாதிரி விடக்கூடாது, விட்டுட்டிங்கன்னா லூஸாக போய்டும், பிடி நல்லா இருக்காது. டைட்டாக பிடிச்சி போட்டுட்டா ஈஸியாக வந்துடும். ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த நூல் பாருங்கள், அப்படியே கடைசி வரைக்கும் இவ்வளோதான் இருக்குது. கடைசி வரைக்கும் நவுத்திட்டே வரேன் பார்த்தீங்களா. இன்னும் ஒரு 4 பின்னல் பின்னிட்டால் முடிஞ்சிடும். இப்படி வச்சு அப்படி இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக. இப்போ என்ன பண்ணணும், இது அப்படியே பிடிச்சிக்கிட்டு அளவு வச்சு பார்க்கணும். இப்போ இந்த பிடியும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வச்சு பார்க்கணும். ஏன்னா ஒன்று சின்னது ஒன்று பெருசாகிடும். இங்கே வேறு நம்ம பிடிச்சி கட்டணும். போதும், பின்னது வரைக்கும் போதும். இப்போ என்ன பண்ணணும், இதை அப்படியே விட்டுறக்கூடாது. இப்படி நம்ம விட்டுட்டோன்னா இது பிரிஞ்சிடும். இது நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ஒரு முடிச்சு ஒன்று போட்டு வச்சுக்கலாம். இந்த பின்னும் இல்லையா, அந்த ஒயரை வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டோன்னா இது அவுக்காமல் இருக்கும். இப்போ வந்து ஒரு சின்ன ஒயர் ஒன்று எடுத்துக்கலாம். ஏன் அந்த ஒயர்னால், இப்போ இது வந்து இது இப்படியே இருந்தால் நல்லா இருக்க, கூடையில் வந்து இதாக இருக்கும். இந்த இடத்துல 1 2 இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இப்படி ஸ்ட்ரிப்பாக பிடிச்சி இங்கே ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே 1 2வது போல் இப்படி கொடுத்து பக்கத்தில் இது வாங்கிட்டு, இப்போ இங்கே இந்த இடத்துல இந்த 2 பூ இது மாதிரி கொடுத்தோம் இல்லையா, இந்த இடத்துல அதே மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி ஒயர் கொடுத்துட்டு இது எந்த பக்கமும் இது எந்த பக்கமும். ஏன் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரிப்பாக நிற்கும். இது மாதிரி கொடுத்துட்டோன்னா இந்த ஒயர் எழுதுட்டு ஸ்ட்ரிப்பாக நிற்கும். இது கைப்பிடி, அதுக்கு தான் இப்படி கொடுத்துட்டு உள்ளே வந்து முடிச்சு போட்டு விட்டுருங்க. நல்லா இழுத்து, டைட்டாக இழுத்து அது மாதிரி 1க்கு 2 கூட முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு இந்த ஒயரை அப்படியே நம்ம இதில் சொருவி விட்டுறலாம். சொருவுறது காட்டுறேன் பாருங்கள். இது எந்த பக்கம் வருதோ அதை அப்படியே சொருவிக்கலாம். இது எப்படி இருக்குது, இதை திருப்பிட்டு இப்போ பாருங்கள், இந்த பக்கம் வந்து அந்த ஒயரை சொருவிட்டேன். இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடுறேன். ஒரு 3 பூ சொருனா போதும். இப்போ இந்த கட்டரில் இதை கட் பண்ணிக்கலாம்.
இப்போ இங்கே நூல் கட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நூலில் என்ன பண்ணணும், இப்போ வந்து இந்த முடிச்சு போட்ட ஒயர் இல்லாமல் உள்ளே நம்ம ஒயர் கொடுத்தோம்ல, அதில் உள்ளே கொடுத்த ஒயரில் அந்த உள்ளே 4 ஒயர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த 4 ஒயர் அதே மாதிரி அந்த பள்ளம் பக்கம் எப்படி வச்சுருந்தோமோ அதே மாதிரி இது என்ன பண்ணணும், அந்த பக்கம் எடுத்த மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி விடணும். இந்த பக்கம் 4 இருக்கிற ஒயரை இந்த சைடு விடணும். இப்படி விட்டுட்டு இந்த நூல் நம்ம இப்போ பிரிச்சுக்கலாம். இப்போ தேவையில்லை, இப்போ அடையாளத்துக்கு தானே வச்சுருந்தோம், இதை பிரிச்சுக்கலாம். இப்போ இதை பிரிச்சுட்டு இப்படி கரெக்டாக இழுத்துக்கணும். இப்படி இழுத்துட்டு பார்க்கணும் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ இங்கே ஒயர் போட்டு முடிச்சு போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த பக்கமும் முடிச்சு போடணும். அதே மாதிரி ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த லைன்லேயே அதே மாதிரி 2வது லைனில் இந்த பக்கம் பள்ளமாக இந்த பக்கம் பள்ளத்தை வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சுட்டு இந்த பூவில் விட்டுருங்க. திருப்பி இந்த ஒயர் இதில் விட்டு திருப்பி இப்படி டைட் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி 2 முடிச்சு அதே மாதிரி 2 முடிச்சு போட்டாச்சு. இந்த ஒயரும் அதே மாதிரி இந்த பக்கம் எப்படி நம்ம சொருகணுமோ அதே மாதிரி இந்த ஒயரும் சொருவிடணும். இப்போ இங்கே நான் உள்ளே விட்டுருந்தேன் பார்த்தீங்களா, உள்ளே அந்த உள்ளே நம்ம உள்ளே இருந்த அந்த ஒயர் உள்ளே விட்டுருக்கோமா டைட்டாக. இப்போ இந்த பின்னும் பார்த்தீங்களா, இந்த ஒயரையும் இது இப்போ முடிச்சு அவுத்துக்கணும். பொறுமையாக அவுத்துட்டு இப்போ இந்த பக்கம் இருக்கிற ஒயரை வந்து இந்த பக்கமும், இந்த பக்கம் இருக்கிற ஒயரை வந்து இந்த பக்கமும், அப்போ தான் இந்த பின்னல் அப்படியே இருக்கும். அதே நம்ம எங்கே இந்த விட்டுருந்தோமோ அதே அந்த ஒயர் மேலே இதையும் விடணும். அதே மாதிரி தான் விடணும். இந்த 2 ஒயரை உள்ளே விட்டுட்டு அதே மாதிரி விட்டுட்டு இந்த 2 ஒயரையும் இந்த பக்கம் வர 2 ஒயரையும் அதே மாதிரி இந்த பக்கம் விடணும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி டைட்டாக என்ன பண்ணும், டைட்டாக பிடிச்சி இப்போ இது 2யும் முடிச்சு போட்டு இந்த பக்கம் விட்டுருந்தோம் இல்லைங்களா, இதை வந்து முடிச்சுப்போம். இப்படி முடிச்சு போட்டுட்டிங்கன்னா டைட்டாக போட்டுட்டு இப்படி டைட்டாக போட்டுட்டு இந்த ஒயர்லாம் எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் அப்படி நம்ம சொருவி விட வேண்டியதுதான். இப்போ இதில் நான் சொருவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள் நண்பர்களே, கூட முடிஞ்சிருச்சு. போட்டு எல்லாமே உள்ளே ஒயர்லாம் சொருவியாச்சு, முடிஞ்சிருச்சு. இது ஒரு ரோல் கூட இதில் கைப்பிடி பாருங்கள், கைப்பிடி அதிலே வந்துருச்சு. போட்டுட்டேன்.
போட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் பாருங்கள் 2 பட்டன் சொருவியிருக்கேன். இது வந்து நம்ம போட்டுக்கிட்டால் நல்லது. ஏன்னா சின்ன கூட போடணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் இது போட்டுட்டால் ஸ்டிப்பாக நிற்கும். இது வந்து கூட வந்தீங்கன்னா சாயாது, இப்படி கீழே ஸ்டிப்பாக நிற்கும் ஒன்று. இது இல்லாமல் கீழே வந்து இந்த ஒயர் தேயாது, அவ்வளோ சீக்கிரம் தேயாது. இதை 2 போட்டிருக்கேன் பாருங்கள் பட்டன். இன்னும் 2 இங்கே போடணும். நான் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த 2 பார்த்திங்கன்னா இது வந்து இது மாதிரி 2 கொக்கி இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த 2 இதில் 2 பூவில் போடுற மாதிரி போட்டுக்கணும். 2 பூவில் போட்டுட்டு உள் பக்கமாக இப்படி பிடிச்சிட்டு உள் பக்கமாக திருப்பினீங்கன்னா இந்த கொக்கி வந்து நம்ம அப்படியே பிடிச்சி அமுக்கணும் தான். இதில் அமுக்கியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இது வந்து தெரியுது, இப்படி லைட்டாக வளைச்சோன்னா வளைஞ்சிரும். ஒன்று வளைச்சிட்டேன், இன்னொன்று வளைக்கிறேன் பாருங்கள். ரெண்டுத்தையும் வளைச்சிட்டேன். இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான். உள்ள அந்த 2 கொக்கி தெரியுதுங்களா? அந்த ஃபஸ்ட்டு ஒரு கொக்கி வளைச்சிக்கலாம். வளைக்கும் போது கை பத்திரம் பார்த்து வளைங்க. ஒன்று வளைச்சிட்டங்களா? இப்போ அடுத்தது கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 4 கொக்கியும் போட்டாச்சு. இந்த கூடை போடுறதுல டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.